இது வெறும் 1000 கோடி 2000 கோடி பிரச்சனை கிடையாதுங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா அரசு கிட்ட இருந்து காணாம போயிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக கழிக்கப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அரசாங்கம் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமா கழிச்சிருக்காங்க. இது குறித்தான ஆதாரத்தை முன்னாள் IAS அதிகாரி இப்ப ராஜ்யசபாவினுடைய மெம்பரா இருக்கக்கூடிய ஜவஹர் ஓப்பனா வெளியே ஆதாரத்தை போட்டுட்டார். உயர் பத்திரிகையில் இது குறித்து டீட்டெயிலான கட்டுரையும் எழுதிட்டார். ஆனா இது வரைக்கும் நிர்மலா சீதாராமன் வாயே திறக்கல. மோடியோ அமித்ஷாவோ வீரவசனம் பேசுவாங்கல்ல, அவங்க யாருமே இந்த 16 லட்சம் கோடி யாருக்கு கொடுத்தன்னு வாயே திறக்கல. உண்மையிலே இந்த 16 லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இது எப்படி இந்திய பொருளாதாரத்தையே மிக மோசமான நிலைக்கு கொண்டு போகுது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதானிங்கிற ஒரு தனிநபருக்கு மட்டும் 10 நிறுவனத்தை மோடி அரசாங்கம் வாங்கி கொடுத்திருக்கு. அந்த நிறுவனம் வாங்கி வச்சிருந்த பல்லாயிரம் கோடி கடன் ஒட்டுமொத்தமாக அதானிக்காக கழிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த நிறுவனம் எல்லாம் அதானிக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க, அந்த நிறுவனம் எத்தனாயிரம் கோடி கடன் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு அந்த கடன்லாம் எப்படி கழிக்கப்பட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தது யார் யார்? ஏறத்தாழ குஜராத்தை சார்ந்த ஒரு 10 நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் இருக்கு பாத்தீங்களா, மொத்தமா தள்ளுபடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 13 நிறுவனம் 4.5 லட்சம் கோடி ரூபாயை கடனை வாங்கிட்டு திருப்பி கட்டல. இந்த 13 நிறுவனத்துல பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாமே குஜராத் மார்வாடிகளுடையது. யார் யார் அந்த மார்வாடிகள்? இவங்களுக்கு இந்த நிறுவனத்தை கைமாத்தினதனூடாக ஏறத்தாழ வங்கிக்கு 3 லட்சம் கோடி நஷ்டமாயிருக்கு. யார் இந்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டது? யாரோட அட்வைஸ்ல, யாரோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த நிறுவனங்கள் வாங்கிய கடன்கள் கைமாற்றப்பட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? நிர்மலா சீதாராமன் ஏன் இது குறித்து பாராளுமன்றத்தில் வாயே திறக்கல? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். முன்னாள் IAS அதிகாரி, திரிணாமுல் காங்கிரசினுடைய ராஜ்யசபா மெம்பர் திரு ஜவஹர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை இந்திய பொதுமக்கள் முன்னாடி பாஜக குறித்து அம்பலப்படுத்தியிருக்கார். கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷ காலகட்டத்தில் இந்திய வங்கிகள்ல இருந்து 16 லட்சம் கோடி ரூபாய் கழிக்கப்பட்டிருக்கு, ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. இதனால் வரைக்கும் மோடி அரசாங்கம் இது குறித்து எந்த தகவலையும் அதிகாரப்பூர்வமா வெளியிடவே இல்லை. ஆனா இன்னைக்கு இவர் போட்ட RTIக்கு வேற வழியே இல்லாம உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நிர்மலா சீதாராமன் வந்து நின்றுருக்காங்க. இன்னைக்கு ஆதாரம் வெளியே வந்துருச்சு. இது குறித்து டீட்டெயிலா உயர் பத்திரிகையில் ஒரு கட்டுரையே எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. 16 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவினுடைய வங்கிகள் இருந்து கழிக்கப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலான பணம் இந்தியாவினுடைய அரசு வங்கிகள் சொல்லக்கூடிய 12 நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த பேங்க்ல இருந்து தான் போயிருக்கு. அரசு வங்கி அப்படிங்கிறது எந்த அம்பானிக்கும் அதானிக்கும் சொந்தமானது கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமான நிறுவனம். இந்த நிறுவனத்துல கடனை வாங்கிட்டு ஊரை ஏமாத்துற மிகப்பெரிய குஜராத்காரங்களுக்காக பணம் லட்சக்கணக்கான கோடி கழிக்கப்பட்டிருக்கு. இதுல வேதனையான விஷயம் எங்க இருந்து துவங்குது அப்படின்னா, இந்த ஆதாரத்தை இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆதாரம் வெளியே வந்திருக்கக்கூடிய இதே சமயத்துல இன்னொரு விஷயமும் கடந்த காலத்துல விவாதிக்கப்பட்டுச்சு. கடந்த 4-5 ஆண்டுகள்ல, குறிப்பா 2019 இருந்து 2024 இந்த காலகட்டத்துல மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 8494 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாயை சாமானிய மக்கள்கிட்ட இருந்து இவங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிருக்காங்க. என் அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு, எனக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லாம இருந்திருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா மினிமம் பேலன்ஸ் இல்லாம பணத்தை பிடிச்சிருப்பாங்க. இது வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டும்தாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாம இந்த டிரான்சாக்ஷன், நெட் டிரான்சாக்ஷன், மொபைல் டிரான்சாக்ஷன், அது மட்டும் இல்லாம நான் செக் புக் யூஸ் பண்ணீங்க, இதுக்கு யூஸ் பண்ணீங்க, அதுக்கு யூஸ் பண்ணீங்க சொல்லி எக்கச்சக்கமான காசை அக்கௌண்ட்டை வச்சிருந்ததுக்காகவே இவங்க பிடிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறவங்க இருந்து அரசு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல உரிமை தொகை வாங்குறாங்க பாத்தீங்க, அவங்க வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் பணம் போட முடியும்னு அரசு சொல்லுது. ஆமா, உங்களுக்கு நாங்க இவ்வளவு பணம் போடுறோம், நீங்க பிரதமர் வீட்டுக்கட்டு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லி பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும்னு நீங்க சொல்லி பேங்க் அக்கௌண்ட் மூலியமா போடுறீங்க. ஆனா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை எங்கனால மெயின்டைன் பண்ண முடியல, நீங்க இவ்வளவு ரூபாய் கம்மியா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி போடுற காசுல வருஷத்துக்கு ஒரு தடவை 500 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நீங்க ஃபைனா பிடிச்சி கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாயை ஃபைனா வசூல் பண்ணிருக்கீங்க சாமானிய ஏழை நடுத்தர மக்கள்கிட்ட இருந்து. ஆனா இதே சமயத்துல, இதே காலகட்டத்துல இந்தியாவினுடைய பெரிய முதலாளிகள் வாங்கின பல லட்சம் கோடி, 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. இதுதான் இந்திய குடிமக்களுக்கு மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய நியாயமா? நாங்கள் இந்துக்கள்னு வாய் விட்டு நீங்க எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கீங்கல்ல, இந்த 16 லட்சம் கோடி ரூபாய் இந்துக்களுக்கு சொந்தமான பணம் தான்.
சாமானிய ஏழை எளிய இந்துக்களுக்கு சொந்தமான பணம். அந்த பணத்தெல்லாம் நீங்க வந்து பெரும் கார்பரேட் நிறுவனத்துக்கு கடனா கொடுத்து அவங்க கட்டவே வேண்டியதில்லை, நீங்க கழிச்சுட்டு போயிட்டீங்க. ஆனா ஏழை எளிய சாமானிய இந்து, நடுத்தர இந்து, கூலி வேலை செய்யக்கூடிய இந்து, இந்த இந்துக்கள் எல்லாமே அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் கோடியை நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க. இதுதான் பாஜகவினுடைய இந்து பாசமா? அப்ப நீங்க இந்துக்கள் இந்துக்கள் சொல்றது எந்த இந்துக்கள்? உயர் ஜாதி கார்பரேட் இந்துக்கள் மட்டும் தானா? இதுதான் நம்ம முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை இவங்க வங்கியினுடைய பேலன்ஸ் ஷீட்